இன்னைக்கு நம்ம வீட்ல 1 kg சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி வீட்லயே ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆனியன் 400 கிராம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். டொமேட்டோ 300 கிராம் அதுவும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு நறுக்கி வச்சுக்கிறோம். பச்சை மிளகாய் 10 கிராம் அதையும் வச்சுக்கிறோம். ஆயில் வந்து 250 கிராம், வெறும் மிளகாத்தூள் 10 கிராம், ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை அதெல்லாம் 1 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி வந்து 100 கிராம், பூண்டு 50 கிராம் அரைச்சி வச்சுக்கிறோம். தயிர் வந்து 100 கிராம் அதையும் வச்சுக்கிறோம். உப்பு தேவையான அளவு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாங்க இப்ப எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊத்திக்கலாம். நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்ததா நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 3 கீரி போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அரிசி பாயில் பண்றதுக்கு ஒலைக்கு தண்ணி வச்சிடலாம். ஒரு கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணியில கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சிருட்டோம். இது எப்படி இருக்கணும்னா, தண்ணியில நம்ம போடுற உப்போட அளவு வந்து நம்ம தண்ணிய டேஸ்ட் பண்ணோம்னா உப்போட அளவு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது மல்லி, புதினா சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்தது கடைசியா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும். அப்பதான் பச்சை வாடை வராது. அதனால இப்ப நம்ம தக்காளியை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்ப தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் முழுங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் சிக்கன் நல்லா வேகும்.
சிக்கன் நல்லா வேகட்டும், நல்லா கொதிச்சு இப்ப நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். சிக்கன் இன்னும் நல்லா வேகல, வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். என்ன பண்ணி வச்சிருக்க? சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்ப அரிசிய ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப அத ஒலையில கொட்டி ஹாஃப் பாயில்ல எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு மசாலா நம்ம கொதிக்க வச்ச மசாலாவோட சேர்த்து இப்போ நம்ம அரிசிய வடிகட்டி சேர்த்துக்கிட்டோம். இப்போ தண்ணியோட அளவும் அரிசியோட அளவும் ஒரே அளவுல இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தம் கட்டும் போது அந்த அளவு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம உல வச்ச தண்ணிய நம்ம மேல வச்சுக்கலாம் வெயிட்டுக்காக. ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் ஹைல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி சிம்லயே போட்டுடலாம். தம் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். தம் போட்டு 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ கரெக்டா தம் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். பிரியாணி சூப்பரா தம் ஆயிடுச்சு. பாருங்க, ரைஸ் எவ்வளவு உதிரியா நல்லா இருக்கு. சிக்கன் பாருங்க நல்லா ஜூசியா இருக்கு. பிரியாணி நல்லா டேஸ்டியா இருக்கு. அக்கா செஞ்ச பிரியாணி சூப்பரா இருக்கு.